இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஸ்பெஷல் சமோசா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 300 கிராம்ஸ் மைதா எடுத்துருக்கேங்க. அதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. 50 ml வரைக்கும் நான் டால்டா எடுத்துருக்கேங்க. அது நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா பிசைஞ்சிடுறேங்க. ஃபஸ்ட்டு நான் மைதா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இது ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாங்க. நல்லா ஊறட்டும். ஊறினா தான் நல்லா இருக்கும் சமோசா. மைதா நான் மசிச்சு வச்சுட்டேங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நான் இந்த 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துக்கலாம். சமோசா செய்கிறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பச்சை மிளகாய், ஒரு முழு மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், இது கடலை மாவுங்க அரைச்சது. பஜ்ஜிக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாவு இருந்தாலும் ஓகே தான். அது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், இது சாட் மசாலாங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதுங்க. நம்ம அதிக அளவு எண்ணெய் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், சோம்பு. சீரகம் பொரிச்ச உடனே சோம்பு போட்டுடலாங்க. அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா, சாட் மசாலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சாட் மசாலா இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் சாட் மசாலா நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. கடலை மாவு, இப்போ அதில் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடணுங்க. நல்லா உதிரியாக வர மாதிரி பண்ணி விடணும். இப்போ இதில் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு விடலாம். அதுலேயே நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தாழை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதுலேயே மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மைதா மாவை திரட்டிடலாம். நல்லா மெலிசாக திரட்டணுங்க. அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் கிடைக்கும் நிறைய. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மெலிசாக திரட்டியிருக்கேங்க. இப்போ இதில் நம்ம லேயர்ஸ் போட்டுக்கலாம். சமோசாக்கு தான் நம்மளுக்கு ஷேப்ஸ், நிறைய பேருக்கு ஷேப்ஸ் வராது. நல்ல ஒரு மாடலாக நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்காது. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி பண்ண போகிறது இல்லை. ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், இப்போது அந்த ஸ்கொயர் ஷேப்பை நம்ம கட் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் ஸ்கொயர் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பீஸை நம்ம எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நான் இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம நடுவில் வச்சுட்டு இந்த லேயரை எடுத்து இந்த மாதிரி வைக்க போகிறோம். இதையும் இந்த மாதிரி இந்த 4 ஸ்கொயர் ஷேப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கார்னரையும் எடுத்து இந்த மாதிரி நடுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது சமோசாவும் கிடையாது, ஆனால் சமோசா மாதிரி டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை நம்ம எல்லோரையும் இதே மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம்.
உங்களுக்கு இந்த நடுவில் வந்து விரிஞ்சிரும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் லவங்கத்தை எடுத்து நடுவில் கூட மாட்டிட்டா நம்மளுக்கு அது பிரியாது. இதே மாதிரி நம்ம எல்லாரையும் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி லேயர்ஸாக எடுத்து மாவு உள்ளே போட்டு லவங்கத்தை மேலே வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சமோசாக்கில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாங்க. ரெடி ஆகிடும் நம்ம உருளைக்கிழங்கு வெரைட்டி சமோசா. ஆயில் நல்லா சூடானவுடனே நம்ம அந்த லேயர்ஸ் போட்டுடலாங்க சமோசாவை. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நம்ம சமோசா வர மாதிரி அந்த கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸில் நம்ம இது செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், நடுவில் நம்ம லவங்கம் வச்சுருக்கிறதுனால அது லேயர்ஸ் வந்து திறக்கவும் இல்லை. அதே மாதிரி நான் வந்து மற்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லவங்கத்தை மட்டும் எடுத்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால் அந்த லேயர்ஸ் வந்து திறக்கவே இல்லை. எல்லாமே வந்து ரெண்டு சைடுமே ப்ரௌனிஷ் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதோ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம உருளைக்கிழங்கு ஸ்பெஷல் சமோசா. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்.